கடந்த நாட்களில் எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் சகிக்க கர்த்தர் பலன் தந்தார். எத்தனையோ சூழ்நிலையில அமிழ்ந்து போக வேண்டிய நிலைமையில அதை தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்தார். அதோடு கூட நம்ம நிக்கல, அந்த துக்கத்துல நம்ம வாழ்க்கையை கர்த்தர் முடிக்க வைக்கல. எல்லா சூழ்நிலையிலும் தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்த முடிஞ்சவன் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபை, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைப்பா. இது நான் என்னால தாண்ட முடியாது, இது என்னால சகிக்க முடியாது. ஆனா எல்லாம் உங்க கிருபையில எல்லாம் தாண்டி வர கிருபை செய்து அந்த துக்கத்துல அப்படியே நிக்க வைக்கல, அந்த நிந்தையில அப்படியே நிக்க வைக்கல. ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு, ஆண்டவரே சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. எந்தன் வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும். எதுக்காக இந்த பாடுகள், எதுக்காக இந்த காரியங்கள்? தேவ சித்தம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கடக்கும் போது ஒன்று புரியணும், அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. அவருடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். யோசேப்பு சொன்னான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இந்த நாளில் அவர் இருக்கிறபடி ஆண்டவர் வெகு ஜனங்களை காக்கும்படி ஆண்டவர் எல்லாம் நன்மையா முடியப்படினார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். அவர் ஒருபோதும் தீமை அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்போதும் அப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இணைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தான். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி
நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன், ஓ இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை. எத்தனை பேரு பிள்ளைங்கிற அந்த உரிமையில அவரை சொல்ல கூப்பிட முடியும்? அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த நமக்கு தந்திரு. நமக்குள்ள ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ள கத்த தந்திருக்கிறார். நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அடிமை அல்ல. சொல்லுங்க, அடிமை, நான் அடிமை அல்ல, நான் அடிமை அல்ல. அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். நம்ம ஒருபோதும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஒருவேளை பிசாசு எப்போது நம்மளை அடிமையிலே வைக்க நினைப்பான். பாவத்தில் அடிமை, சாபத்தில் அடிமை, வியாதியில் அடிமை. இன்னைக்கு ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த தர விரும்புகிறார். நமக்குள் இருக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த நமக்குள் வைத்திருக்கிறார். அதை அனல் மூட்ட கத்தர் விரும்புகிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்ல கரங்களை அசைச்சு நல்ல ஆவியானவரோடு கூட இணைந்து ஆவியானவர் நமக்குள் இருந்து வைராக்கிய வாஞ்சியாக செயல்பட விரும்புகிறார். வைராக்கிய வாஞ்சியாக செயல்பட விரும்புகிறார். வைராக்கிய வாஞ்சியாக நமக்குள் இருந்து வெளிப்பட விரும்புகிறார். வைராக்கியமாய் செயல்பட விரும்புகிறார். ஓ ரிபி நீ காத்தலக ஷிகத நகத ரகத ரகத ரபல கத்துடப. நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 Hallelujah. ஒருவேளை தாயை போல தாய் இருந்தா நல்லா இருக்கும், தகப்பன் இருந்தா நல்லா இருக்கும், சகோதரன் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியில வரும் பொழுது அவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த சூழ்நிலையில தனிமையா இருக்கும்போது அவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வெறுமையின் அந்த இடத்தை கத்த நிரப்ப வந்திருக்கிறார். எதெல்லாம் நீங்க வெறுமையா நினைக்கீங்களோ, இந்த காரியங்கள்ல நான் இப்படிலாம் தனிமையா லோன்லியா ஃபீல் பண்றேன்னு நினைக்கீங்களோ, இங்க இருந்து போகும்போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். தகப்பனாக நீங்கள் அனுபவிப்பீர்கள், தாயாக அனுபவிப்பீர்கள், சகோதரனாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது
போ என் நேசர் தேற்றுவாம். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவாம். அல்லேலூயா அல்லேலூயா. தேற்றற வாழனே அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்ம நடத்தின பாதைகள் நினைத்து நம்ம திரும்பி பார்க்க போறோம். கடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. நான் நன்றி முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படிட்டு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் தீர்ந்தேன் ஐயா. அநாதையாய் அலைந்தே நான் அல்லாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அல்லாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீர். சொல்லுங்க பா, எந்த நிலையிலும் உம்மை கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.
தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன். எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு. அப்பா ராஜா, உமக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறைவிடமும் உடையும் தந்து வந்தே, உறைவிடையும் உடையும் தந்து காத்து வந்த. கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ராஜா, உமக்கு இயேசு. அப்பா உமக்கு நன்றி ராஜா. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நம்ம வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல நடந்த காரியங்களை யோசிச்சு பார்க்கும்போது எப்படி கர்த்தர் நம்மை நடத்தினார், ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அவரே நம்ம கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட இருந்தார். நமக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் மனிதர்கள் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஏயப்பட்ட அம்பு எத்தனை முறை நம்ம வாழ்க்கைக்கு நேராக கடந்து வந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்தார். எல்லா கண்ணிகளையும் ஆண்டவர் தெரிக்க வைத்தார். அந்த கிருபையை நினைச்சு ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்க பலத்தினால நாங்க இதை சாதிக்க முடியாதப்பா, எங்க ஞானத்தினால இதை நாங்க செய்ய முடியாது. எல்லாமே உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே, உங்க கிருபை தான்ப்பா எல்லாமே, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றிவிட்டார். நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் இன்பமாக கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இனியும் யெகோவா ஈரேவாக கர்த்தர் நடத்த போகிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதும். சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும். இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையிலும் இயேசு போதும். இப்பொழுது இருக்கிற இந்த கடன் பிரச்சனையிலும் இயேசு போதும். இந்த வியாதியிலும் இயேசு போதும். இந்த நெருக்கத்திலும் இயேசு போதும். இந்த ஏழாமையிலும் இயேசு போதும். சொல்லுங்க, இயேசு போதும். இயேசுவே நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா வெறுமையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். எல்லா வெறுமையும் கர்த்தர் நிறைவாக கர்த்தர் மாற்றுவார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லா வெறுமையும் கர்த்தர் நிறைவாக கர்த்தர் மாற்றுவார்.
இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீர்கள். அவர் நம்ம கூட இருந்தா போதும். அவர் நம்ம கூட இருந்தா போதும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என் கூட இருப்பதற்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாதப்பா. நீங்க என் வாழ்க்கையில எப்போது நீங்க கிரியை செய்வதற்கு, நீங்க என் வாழ்க்கையில எப்போது கிரியை செய்யணும். ஆனா கிரியை செய்வதற்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவே. சொல்லுங்க, ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையம் திருவார்த்தையினாம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையம் திருவார்த்தையினாம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் திரு பாதமமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் உம் திரு பாதமமர்ந்திட ஏங்கி தவிக்கீர். உண்மையா? மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை 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 மாறா மகிமை வெளியிறங்கமா. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடும். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருக்காக சுடர் விடணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சம். இயேசுநாதர் யார் மூலம் வெளிப்படுவார் அப்படின்னா நம்ம மூலம் தான் வெளிப்படுவார். இயேசுநாதர் இருக்கிற இடத்துலலாம் வெளிச்சம்தான். இந்த உலகம் இருளில் இருக்கலாம், நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடம் இருளில் இருக்கலாம், உங்க குடும்பங்கள், உங்க சூழ்நிலைகள், உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அவங்க மத்தியில கர்த்தர் நம்மளை வெளிச்சமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு நம்ம தான் வெளிச்சம், நம்ம தான் மகிமை. நம்ம மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம தான் சுடர் விட போறோம். நல்ல விசுவாசமா கடைசியா நம்ம சேர்ந்து பாட போறோம். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சு பாடணும். என் மூலமா கர்த்தர் வெளிப்படணும். இயேசு என் மூலமா வெளிப்படணும். அவருடைய வெளிச்சம் என் மூலமாக இந்த உலகத்துல வீசணும். அதுதான் நம்ம ஆசையா இருக்கணும். இந்த இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் என் வெளிச்சத்தை பார்க்கணும். எனக்குள் இயேசு இருக்கிறத இந்த உலகம் பார்க்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவரே நான் வெளிச்சமா இருக்கணும்ப்பா. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள்
உமக்காய் சுடர்விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர்விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். சொல்லுங்க, ஆனந்த தைலத்தால், ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மகிமையின் ஆவியானவரே, வஸ்திர தொங்கலால் நிரப்புவீராக. உம்முடைய மகிமை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர வேண்டும். கடைசியா சொல்லுங்க, வானம் திறக்கப்படுவதாக. தேவதூதர்கள் நமக்காக பணிவிடை செய்யட்டும். இது ஒரு பெத்தேலாக மாறட்டும். தேவதூதர்கள் ஏறி இறங்கட்டும். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஏக்க பெருமூச்சிகளை கர்த்தர் நிறைவேற்றட்டும். தேவதூதர்கள் இணைந்து ஒரு மகிமையின் பிரசன்னம். எனக்காக யாவையும் செய்பவர், கடைசியா செய்து முடிப்பவர். இந்த வாரம் முழுவதும் எனக்காக யாவையும் செய்கிற தெய்வம், செய்து முடிப்பவர். எனக்காக, திரும்ப சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்கிற தெய்வம், யாவையும் செய்கிறவர், செய்து முடிப்பவர். இந்த பிரச்சனையில எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமை, என் பாரங்கள் என் சுமை உம் பாதத்தில் இறக்கி வைத்து, உம் பாதத்தில் இறக்கி வைத்து. இந்த வாரம் எல்லேஸ்வரனாக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கிருந்து ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். நன்மைகளை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை அனுபவிக்க
எங்களுக்கு பலன் தாரும். எந்த சத்ருவும் அந்த நன்மையை எடுத்து போடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்வு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நிர்மயப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.